இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு டி நகர் மினி ஷாப்பிங் தாங்க உங்க கூடவும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் தங்கச்சியோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு மேரேஜுங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து 2 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, மேரேஜ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் ஷாப்பிங் போகும்போது நீங்களும் வாங்கக்கா, ஸோ வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கும் எதுக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 பேர் தாங்க டி நகர் வந்து போயிருந்தோம். மார்னிங் முகூர்த்தத்துக்கு போடுறதுக்கு சில்க் சாரீ மாதிரி எடுத்து அதில் மேக்ஸி மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போத்தீஸ் தான் போனோம். ஃபஸ்ட் அங்கே பார்த்துட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கேயே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால இப்போ காமிச்சாங்க இல்லைங்களா அந்த பர்பிள் வித் ப்ளூ சாரீ, அதுதான் வந்து எடுத்தோங்க. பிஃபோர் டே வந்து என்கேஜ்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கு ஏதாவது மெட்டீரியலை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸ்கர்ட்டு கிராப் டாப் மாதிரின்னு சொல்லிட்டு ஆர்கான்ஸா வந்து பார்த்தோங்க. அப்புறம் ஆர்கான்ஸா அவ்வளோ ஒன்றும் வந்து பிரிண்ட்ஸ் பிடிக்கல, கலர்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறனால இது வந்து ஜார்ஜெட்டில் வந்து பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் மேலே வந்து போடுறதுக்கு வந்து சாண்டல் கலரில் வந்து ஒரு கிராப் டாப்பும் வந்து எடுத்துகிட்டு அங்கேயே லைனிங் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இதெல்லாம் முடிக்கையிலேயே மேக்ஸிமம் வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே போய் லஞ்சும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் செட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எப்போவுமே போவேன் இல்லைங்களா அந்த சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டுக்கு ஆப்போசிட்டில், அங்கே போய் கொஞ்சம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு.